சரி, புது வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு. அது போறது போகட்டும், அதெல்லாம் எந்தெந்த வீடியோக்கள் வெளியாகுது அதெல்லாம் விசாரணை ஆணையத்தில் கொடுப்பாங்க. விசாரணை ஆணையம் விசாரிப்பாங்க. அது விசாரணை முடிந்த பிறகு நம்ம அது சொந்தமான கருத்துக்கள் சொன்னோம். கரூர் விவகாரத்தில் நாள்தோறும் புது வீடியோக்கள் வெளியாகி வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே அது சம்பந்தமான முழு விளக்கங்கள் நான் கரூர்லயே பிரஸ் மீட்ல முழுசா கொடுத்திருக்கிறேன். இடத்துல 1 மணி நேரம் கொடுத்திருக்கிறேன். அது சம்பந்தமா இப்பொழுது எஸ்ஐடி நிறுவப்பட்டிருக்கின்றன, விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விசாரணை முடிந்த பிறகு அது சம்பந்தமா பேசினா சரியா இருக்கும். தொடர்ந்து அது சம்பந்தமான கேள்விகள் தவிர்த்தரலாம். சரி, புது வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு. அது போறது போகட்டும், அதெல்லாம் எந்தெந்த வீடியோக்கள் வெளியாகுது அதெல்லாம் விசாரணை ஆணையத்தில் கொடுப்பாங்க. விசாரணை ஆணையம் விசாரிப்பாங்க. அது விசாரணை முடிந்த பிறகு நம்ம அது சொந்தமான கருத்துக்கள் சொன்னா இருக்கு. ஏற்கனவே என்னுடைய தரப்புல இருக்கக்கூடியது, நாங்கள் அங்க என்ன இருந்து பார்த்தது அதெல்லாம் ஏற்கனவே முழுவதுமா சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. இல்ல, தமிழக அரசு இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் செய்யறதா ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. எல்லாம் கேள்வி ஒண்ணுதான். அதான் நானும் சொல்றேன். நான் ஏற்கனவே அரசின் சார்பில் முழு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு குறித்து நான் கரூர்ல இருந்து முழு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணை சென்று கொண்டிருக்கின்றன. விசாரணை முடிந்த பிறகு இறுதி அறிக்கையில் என்ன வருகிறது என்பது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.